ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகின்ற வார்த்தை ஏசாயா 61 அதிகாரம் 7 வேதவசனம் சொல்கிறது, உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இந்த நாளிலே உன்னோடு இடைபடுவதை நான் பார்க்கிறேன். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் வெட்கத்திற்கு பதிலாக எந்த இடத்திலே நீ வெட்கப்பட்டாயோ அதே இடத்திலே உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே எனக்கு அருமையானவளே, வெட்கம் என்பது எப்படி அறிமுகமானது? ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை சாத்தானின் ஏவுதலின்படி பொல்லாத மனுஷனாகிய ஆதாமும் ஏவாளும் புசித்த பொழுது ஏற்பட்டதுதான் அவள் நிர்வாணி என்று அறிந்து வெட்கப்பட்டார்கள். தேவனாகிய கர்த்தரை பார்த்து கேட்டவனை நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார் என்று ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். நீ உலகத்தில் எனக்கு அருமையானவளே, நம்மை வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது சாத்தானுடைய தந்திரமாக இருக்கிறது. எப்படியாவது வெட்கப்பட்டுலாமான்னு சொல்லி பாருங்கள். அன்னைக்கு நோவா அவன் திராட்சரசம் உண்டு அவன் மயங்கி போய் படுத்த நிலையில் அவனுடைய அவமானத்தை பார்த்து அவனுடைய மகன் காம் அவன் சபிக்கப்பட்டவனாக மாறுகிறான். கானானின் தகப்பனாகிய காம் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி அங்கே நோவா சொல். ஏனென்றால் வெட்கத்தை மற்றவரிடத்தில் பேசுகிற மனுஷன் பிசாசுடைய கூட்டத்தான் அல்லவா அது சபிக்கப்படுகிறான். அதை போல யோசேப்பை வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்த போத்திபார் மனைவி அவள் வெட்கப்படும்படியாய் கர்த்தர் தலை நிமிர பண்ணினார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன்னை வெட்கப்படுத்தின காரியங்கள், நிம்முகம் தலை குனிந்து முகத்தை பார்க்க முடியாமல் அவமானப்பட்டு ஓடின இடங்களிலே கர்த்தர் உன்னை உயர்த்த மேன்மையாக வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். என் அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, யார் நீ? உன்னை எப்படி வெட்கப்படுத்த முடியும்? ஏனென்றால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 61 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய வருகையை பற்றி பேசுகிறார். சிறுமைப்பட்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நான் வந்தேன். சிறுமைப்பட்டவன் மேல் சுவிசேஷத்தை அறிவிக்கும், கட்டுண்டலை விடுதலையாக்கவும் நான் வந்தேன் என்று சொன்னார். சிறுமைப்பட்டவனாகிய நீ சுவிசேஷத்தை நீ அறிந்திருப்பாயானால் நீ ஒரு நாடு வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, அந்தகாரத்திலிருந்து உன்னை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்ட உன் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை ராஜரீக ஆசாரியர் கூட்டமாய் மாற்றியிருக்கிறார். நீ தேவனுடைய வார்த்தையின்படி நீ உயிர்ப்பிக்கப்பட்டிருக்க. சுவிசேஷத்தினாலே இயேசு கிறிஸ்துடைய கிரிகையினாலே நீர் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறபடினால் உன் வெட்கம் இரண்டத்தனையான பலனை உனக்கு கொண்டு வரும். பயப்படாதே. யோவேல் தீர்க்கதரிசி 2 அதிகாரம் 26 சொல்கிறார், என் ஜனங்கள், மை பீப்புள் நெவர் பி ஷேம். என்னுடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ ஆண்டோடைய பிள்ளையா, உன்னை எப்படி வெட்க அடைய முடியும்? உன்னை எவ்வளோதான் கிண்டல் பண்ணாலும் பரியாசம் பண்ணாலும் நீ ராஜா, நீ ராஜா. நீ உன்னை வெட்கப்படுத்த யாராலும் முடியாது. என் அன்புக்குரியவர்களே, நீ ராஜ வீட்டு பிள்ளை அல்லவா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் அல்லவா? கொச்சினில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம். பல கோடிகளுக்கு அதிபதியான ஒரு மனுஷன்தான் தன்னுடைய மகன் வாழ்க்கையின் கஷ்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பினான். அவன்கிட்ட சொன்னால் அவனுக்கு 3 மாதம் ஒரு இடத்துல கொண்டு விட்டுறேன். இப்போ டீ குடிக்கிற இன்னைக்குள்ள காசு மட்டும், செலவு காசு மட்டும் எடுத்துக்க. நீ ஒரு 3 மாதம் இந்த இடத்துல வாழ்ந்து சர்வே பண்ணணும். சர்வே பண்ணிக்கிட்டான், அவனுக்கு எல்லாத்தையும் திரும்ப தருவேன். இவன் ராஜபாரமையில் வாழ்ந்தவனுக்கு எந்த வேலையுமே தெரியாது. அதை ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சாதாரண வேலைகளில் பாத்திரம் வளர்க்குறது, கடையில் நிற்கிறது, ஆளுங்களை கூப்பிட்டு இப்படி ஹோட்டல்லாம் பணிபுரிய ஆரம்பித்தான். எல்லோரும் இவனை பார்த்தா கிண்டல் பரியாசம். இவன் லாங்குவேஜ் வேறு தெரியாது. அந்த இடத்து நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்தவன் கொச்சினில் என்ன பண்ண முடியும்? பலவிதமாய் கஷ்டப்பட்டான். ஒரு நாள் 3 மாதம் ஓடினது. இவன் தன் இருப்பிடத்தை சொல்லுந்தபடினாலே செல்வ பிரபுவான அவருடைய தகப்பன் அவன் குடும்பத்தாரை வந்தார்கள். அவனை பார்த்து ஹோட்டலுக்காரன் அசந்துட்டான். அவன் சொன்னான், என் பிள்ளையோட ட்ரைனிங்கை பார்க்கறது தான் அனுப்பியிருந்தவரை, அவனை கஷ்டப்பட அனுப்பலை.
இதே போல நீ ஆண்டவருடைய பிள்ளை, சில காலம் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவனை உயர்த்த மேன்மைப்படுத்த சில கஷ்டங்கள் வழியாக நீ கடந்து போயிருக்கலாம். பயப்படாதே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்து என்ன? நீ எப்பொழுதும் ஆண்டவரை பார்ப்பா. அவரை நோக்கி பார்த்த மூங்கள் பிரகாசம் அடைந்தது, அவருடைய மூங்கள் வெட்கம் அடையவில்லை என்று சொல்லி இயேசு அழகாக சங்கீதக்காரர் 34ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். அவரை நோக்கி பார்த்த மூங்கள் பிரகாசம் அடைந்தது. நீ ஆண்டவரே நோக்கி கொண்டிரு. அவன் சொல்லுகிறான் அல்லவா, சங்கீதக்காரன் 16 சொல்லுகிறான், 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது வசத்தில் இருக்கிற அசைக்கப்படுவதில்லை. நீ ஆண்டவரை நோக்கி பார்ப்பாயானால் இந்த மாதத்தில் எந்த சூழ்நிலை அசைக்கப்பட மாட்டாய். நீ நிற்கும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். இரண்டத்தனையான பலன் உனக்கு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 49ஆம் அதிகாரம் சொல்கிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். எந்த பலன் வரும் அருமையானவர்களே? வெட்கத்தை சாத்தான் கொண்டு வந்திருக்கிறானா? அவமானத்தை கொண்டு வந்திருக்கிறானா? உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் சென்ற மாதத்தில் வரவில்லை அல்லவா? சென்ற மாதத்தை ஓடினதே போதும், அப்பா பிரைஸ் தி லார்ட் என்று சொல்கிறாய் அல்லவா? கர்த்தர் சொல்லி அந்த மாதத்தில் இரண்டத்தனையான பலனை, இப்போ எந்தெந்த காரியங்கள் நீ வெட்கப்பட்டாயோ அவை எல்லாவற்றிலும் இரண்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ செய்ய வேண்டியதெல்லாம், நீ ஆண்டவருடைய பிள்ளையாக, அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவனாக, அவருக்கு காத்திருக்கிறவனாக, அவர் நோக்கி பார்க்கிறவனாக நீ மாறும் பொழுது உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை பெற்றுக்கொள்வாய். அப்படிப்பட்ட ஒரு இன்ப நாளாயிருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.